சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னிடத்தில் மனம் விட்டு பேச வந்திருக்கின்றேன். குழந்தையே, நீ அழுதது எல்லாமும் போதும். நான் காண்பித்து இருக்கின்ற இந்த தேதியானது உன் கண்ணில் படுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ என்னவென்று புரிந்து கொண்டு, நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும். உனக்கு உன் சாயப்பா எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் அன்பு உனக்கு நடத்துவது எல்லாம் இந்த வாழ்க்கையை முழுமையாக என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன் முன்னால் நடத்துவது எல்லாமும் இனி எந்த நாளிலும் என் குழந்தை நீ உணர்கின்ற ஒரு விஷயமாக உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் பொழுது என் குழந்தை இனி எதற்காகவும் நீ கலங்காதே. இந்த சாயப்பா முன்னிருக்கும் இந்த காலம் முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு செய்து கொடுப்பவன் அல்லவா. நீ எப்பொழுதும் இந்த அப்பாவின் குழந்தையாக இருக்கும் பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் என்று நீ கண்களை நின்றால் உன் அப்பா நானும் கண் கலங்கித்தான் போவேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் என் குழந்தையை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் முழுமையாக உணர்ந்துவிடத்தான் முடிவு செய்வேன். என் குழந்தையே, எதையும் நினைத்து நீ ஒருபொழுதும் கலங்கக்கூடாது. உனக்காக வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி எந்த நாளும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. நான் உனக்கென எடுத்துச் சொல்லும் எல்லா நிலைகளையும் முதலில் நீ புரிந்து கொள். உனக்காக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ நினைத்து கலங்கிவிடாமல் உன் அப்பாவின் அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நிலையிலும் என் குழந்தை எதை பற்றியும் யோசித்து நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியான தருணத்தில் நான் எடுத்துச் சொல்வது போல நீயும் அதை எல்லாம் சரியான நேரத்தில் முழுமையான வெற்றி கொண்டு பெற வேண்டும் என்பதை மறக்காதே. சாயப்பாவினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. ஏனென்றால் இந்த அப்பா உனக்கு பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதிற்கு சற்று பயங்கரமானவனாக தோன்றலாம். அதாவது இந்த சாயப்பா பார்ப்பதற்கு அப்படி தோன்றலாம். இவரிடத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பது போன்ற உணர்வுகள் உனக்கு தோன்றலாம். இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டாயானால், இது போன்ற நேரங்களில் எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால், உன்னை தேடி நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்வாய். உனக்காக இந்த சாயப்பா துணையிருந்து உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை நீ முழுமையான மாற்றத்தை நிச்சயமாக அடைந்து விடுவாய் என்பதை மறக்காதே. உனக்காக வேண்டி இந்த சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எதையும் யோசித்து நீ வருந்தாதே. இந்த தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பது போதும். இதை எல்லாமும் என் குழந்தையின் சரியாக அனுபவிக்க கற்றுக்கொள்வாய். எப்பொழுதும் போல இந்த அப்பாவினுடைய அன்பு உன்னை தேடி வருவதை நீ முதலில் புரிந்து கொள். என்னை கண்டு தவறு செய்யாதவர்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தவறு செய்யாதவர்கள் யாரும் இந்த வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தை கண்டு பயப்பட வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. நீ செய்கின்ற தவறுகள் தான் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு நிலையில் நிச்சயமாக கேள்விகளை எழுப்பி தெய்வத்தின் முன்னால் உன்னை நிற்க விடாமல் தடுத்து நிறுத்தும். உன்னுடைய மனதில் உண்மை இருக்கும் பொழுது, உன்னுடைய காரியங்களில் நேர்மை இருக்கும் பொழுது, நீ யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் பயப்பட வேண்டாம். அப்பாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் துணை இருந்து கை கொடுத்து காப்பாற்றும் என்பதை நீ புரிந்து கொள். இத்தனை காலம் உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க தெளிவுபடுத்திக்கொள். இந்த சாயப்பா சர்வ சாதாரணமானவன் அல்ல. அவ்வளவு சுலபமாக எதையும் உனக்கு நடத்தி கொடுப்பவனும் அல்ல. இந்த வாழ்க்கையில் முன்னேற்ற ஒரு விஷயத்தை நான் உருவாக்கிவிட வருகிறேன் என்றால் இந்த விஷயத்தை நீ என்னவென்று எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு அப்பாவின் அன்பு உனக்கு துணை இருப்பதை நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவின் நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டிருக்கின்றேன்.
எதற்கெடுத்தாலும் நீ கண் கலங்கக்கூடாது. ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நீ வருத்தப்பட்டால் இந்த தெய்வம் நானும் உனக்காக வருத்தி நிற்பேன் என்பதை மறந்து விடாதே. இந்த சாயப்பா இந்த வாழ்க்கை நின்று உனக்காக எப்பொழுதும் கலங்கி நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் யோசித்து என் குழந்தை நீ ஒருபொழுதும் வருந்தக்கூடாது. உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களில் சில கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாழ்க்கை இருக்கத்தான் செய்யும். சில வேதனைகளும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாமும் தாண்டி நீ வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொள். இதை எல்லாமும் தாண்டி என் குழந்தை நீ எதிர்கொள்கின்ற விஷயம்தான் உன் வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொள். எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக தவிர்த்து விட முடியாதல்லவா? எந்த விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாதல்லவா? உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ உன்னிப்பாக கவனித்துப்பார். தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்வழியை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஏதாவது ஒரு வகையில் இந்த தெய்வம் உன்னை வாழ வைக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த சந்தோஷத்தையும் விட்டுவிடாமல், இந்த வாழ்க்கை நடக்கும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீ விட்டுவிடாமல், உனக்காக வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முன்னின்று கவனமாக புரிந்து கொள். நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ கைவிடாமல் இருந்தாலே போதும். இனி நடக்கும் அத்தனையும் நீ மீட்டு எடுத்து விடுவாய். உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வத்தின் அன்பை என் குழந்தை நீ எப்பொழுதுமே சந்தேகிக்காதே. உன்னை தேடி வரும் இந்த நன்மைகளை எல்லாம் ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே. உனக்கான காலம் இது, உனக்கான நேரம் இது. என்றும் என்றென்றும் உன்னை வந்து சேரும் நேரம் அதாவது இது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை எல்லா நிலையிலும் நான் வழி நடத்துவேன். எல்லா சூழ்நிலையிலும் உனக்காக விஷயங்களை நான் உருவாக்கி கொடுப்பேன். என்றும் என்றென்றும் உனக்கென்று இந்த வாழ்க்கை தரும் அத்தனை விஷயங்களையும் சரியாக கவனித்து அதிலிருந்து உனக்கு உரிய நம்பிக்கையை நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் சாய் அப்பாவினுடைய அன்பும் நீ வணங்குகின்ற உன்னுடைய அப்பாவின் அன்பு உனக்கு மாறி மாறி கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அதாவது உன் இஷ்ட தெய்வமான சாயப்பாவும் இந்த வராகி தேவியும் இந்த வாழ்க்கையில் நீ வணங்குகிறாய் என்றால், அவர்களை நீ நேசிக்கிறாய் என்றால், நிச்சயமாக நீ எந்த தவறும் செய்யாத குழந்தை, எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத குழந்தை என்பதுதானே உண்மை. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு தருணங்களையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை எப்பொழுதும் போல நான் அன்பால் அரவணைத்து நல்லபடியாகவே வாழ வைக்கும் இந்த நேரம் என் குழந்தை, நீ எதற்குமே மனம் வருத்தம் கொள்ளாதே. அப்பா சொன்னது போல எதற்கெடுத்தாலும் கண் கலங்கி நிற்காதே. நீ சிந்துகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளியும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தி கொண்டிருக்கும். இதை எல்லாமும் தாண்டியும் என் குழந்தை நீ வாழ வேண்டும். இதையெல்லாம் தாண்டி என் குழந்தை உனக்குரிய நம்பிக்கையை நீ பெற வேண்டும். இந்த வாழ்க்கையின் வெற்றி என்பது உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை நிறுத்திவிட்டு என் குழந்தை நீ சரியாக ஒரு விஷயத்தை நோக்கி நீ பயணப்படும். உன்னுடைய எண்ணம் இல்லாமல் நீ நினைத்ததை விடவும் உனக்கு சரியான விஷயங்களை இனி உருவாக்கி இந்த சாயப்பா சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி நான் தருவது எல்லாமே உனக்கு பல சோதனைகளை கொடுத்திருந்தாலும் இதை எல்லாமும் கடந்து உன்னை வாழ வைக்கும். இதை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொண்டாலே அது போதும். எதையுமே யோசித்து என் குழந்தை இனிமேல் கலங்க மாட்டாய். உன் மனது சொல்லும் நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும். நம் தெய்வம் அதை நமக்கு நடத்தி கொடுக்கும் என்று. சரி, நாளைய பொழுது எதற்காக உன் சாயப்பா உனக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன் என்று யோசனை உனக்குள் இறகின்றதல்லவா? என் குழந்தையே, நாளைய தினம் உன் அப்பாவின் மிக முக்கியமான நாள். நீ கண்ணீர் சிந்திய துளிகள் ஒவ்வொன்றும் போகவில்லை. உனக்கான நேரம் இது. இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பம் போல பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் நீ சரியாக தெய்வத்தை நோக்கி செலுத்து.
தெய்வ நம்பிக்கை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தலைநிமிரச் செய்யும் ஒரு ஆயுதம் என்பதை மறக்காமல் நினைத்தால் எதையும் உன்னால் நிச்சயமாக சந்தோஷமாக மாற்றிவிட முடியும். நீ நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக சரி செய்து விட முடியும். நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்குள் முன் நின்று உருவாக்கி தந்துவிடும் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நீ வணங்குகின்ற தெய்வம் யாராக இருந்தாலும் சரி, உண்மையான நம்பிக்கை அவர்கள் மீது வைத்து உன்னுடைய உண்மையான நம்பிக்கை நிச்சயமாக அவர்களை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.